எத்தனை பேர் இங்கே ஷை டைப், பேசவே தயக்கப்படுற, வெக்கப்படுற? கை தூக்குங்க. அடுத்தவங்களுக்காக யோசிக்கக்கூடாது, கை தூக்குங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள், அது ஓகே. உங்கள் திறமைகள் வெளில வரணும்னா முட்டுக்கட்டையாக இருக்கிற 3 விஷயங்கள். ஒன்று கம்யூனிகேஷன், இன்னொன்று ஷைனஸ். அதெல்லாம் எத்தனை பேர் இருக்கு? வெக்கப்படுறவங்களா கை தூக்குங்க. ஐயா எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. ஓகே டன். மைக் பிடிச்சி நான் பேசினதே கிடையாது, எத்தனை பேர் கை தூக்குங்க. இது வரைக்கும் மேடைகளில் நான் ஏறினது கிடையாது, மைக் பிடிச்சி பேசினது கிடையாது, ஆனால் ஆசை இருக்கு. கை தூக்குங்க. ஓகே ப்ரோ, கோஆர்டினேட்டர் தானே ப்ரோ? ஐடி கார்டு ப்ரோ, நீங்கள் அந்த கை தூக்குற குழந்தைய அழைச்சிட்டு வாங்க. அப்படியே அந்த மேம்க்கு பின்னாடி. எந்திரிங்க. அவங்க தான். ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச். வரமாட்டாங்கல்ல, அழுகுறாங்களா? அப்போ மைக் எடுத்துட்டு நான் அங்கே வந்துடுவேன்னு சொல்லுங்க. மா ஒன்றே வந்தா, உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். இது வேண்டாம் அப்படின்னா உங்கள் இஷ்டம்தான். ஆனால் வேணும்னு வந்துட்டீங்கன்னா லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு நாள். 10, 9, 8, எல்லாருமே 7, 6, 5, 4, 3, 2, 1.25, 1.25, 0.75, 0.25. ஏன் அழுவுறீங்க? நான் பேசுனது அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இது வரைக்கும் மேடை ஏறினது கிடையாதா? மைக் பிடிச்சது கிடையாதா? இந்த பொண்ணு இங்கே நிற்கிறாங்களே, இந்த பொண்ணோட ஒரிஜினல் பேர் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. காலையிலேருந்து ஒரு 6 மணி நேரமாக இங்கே இருப்பீங்களா? இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் உங்களை தெரிஞ்சிருக்குது எத்தனை பேர்? 1, 2, 3, 4, 5, 7, 8, அது ஒன்று 8.5. ஓகே டன். உறக்க சத்தமா உங்க பேரை சொல்லுங்க மைக்ல. பவிதா. பவிதா. ஓகே. இப்ப பவிதாவை இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. அப்படியே பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வெறும் 8 பேரை மட்டுமே சம்பாதிச்சு இந்த பவிதா பயத்தையும் வெக்கத்தையும் லைட்டா ஒதுக்கி வச்சுட்டு தன்னம்பிக்கையோட அங்கேருந்து நடந்து வந்து இந்த மேடையில் நின்று உறக்க இந்த சமூகத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரே நிமிஷத்துல பவிதா சம்பாதிச்சிருக்கிறது இந்த ஆடிட்டோரியம்ல இருக்கிற அத்தனை பேரும். இது பவிதாக்கு மட்டுமே கிடைச்ச பாடம் கிடையாது. வெக்கமா இருக்குது, பேச பயமா இருக்குது, கவுண்டர் போட முடியும், கலாய்க்க முடியும், கிண்டல் பண்ண முடியும், ஆனா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை பேச முடியாத ஜெனரேஷனுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அடுத்தவன் என்ன சொல்லுவான், அடுத்தவன் என்ன கிண்டல் பண்ணுவான், அடுத்தவன் என்ன மார்க் பண்ணுவான்னு அடுத்தவங்களை கை காட்டாம எனக்கு இது வேணும்னு 10 அடி எடுத்து முன்னாடி வச்சீங்கன்னா மிச்சம் 20 அடியை தூக்கிட்டு போறதுக்கு எங்களை மாதிரி இங்க 1000 பேர் இருக்காங்க. அதுக்கு நீங்க முதல்ல ஒரு அடியை எடுத்து முன்னாடி செக். பவிதா ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் மேடை ஏற ஏன் பயந்தீங்க? ஏன் என்ன உங்களை தடுத்துச்சு? ஏன் ஏறினதில்ல? சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. என்னது? ஃபியர். ஃபியர்னா தமிழ்ல பயம். யாரை பார்த்து பயம்? இங்க தூக்கிட்டு வரட்டா? யாரை பார்த்து பயம்? எல்லாரையும் பார்த்து பயம். உங்க டீச்சர் திட்டுவாங்களா? முதல்ல சப்போர்ட் டீச்சர். அவங்களுக்கே வந்து உந்துதுணையா இருக்கும்போது பவிதா பயப்படுறாங்கல்ல, அது யாரை பார்த்து நினைக்கிறீங்க? யாரை பார்த்து? இப்போ சத்தம் வந்துச்சுல்ல, இந்த மாதிரி கூக்குரல்கள், கிண்டல் பண்ண. ஒரு நிமிஷம், யாரை பார்த்து பயம் தெரியுமா? இது ஏன் நான் இங்க சொல்றேன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேலண்ட்ஸ் இருக்கும், நிறைய வந்து உள்ளுக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கும். பட் சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்களா? என்னைக்கு ஒருத்தன் தடுமாறி நிற்கும் போது அவனுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு கை தட்டாம அவனை கேலி பண்றதுக்கு கை தட்டுறோமோ அன்னைக்கே கீழ்த்தரமான ஒரு மனுஷன் நாமங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் நல்லா பேசும்போது கை தட்டுறீங்க, தட்டல, அது அடுத்தது. ஏன்னா பேசினவனுக்கு கான்ஃபிடென்ட்டுக்கு அவன் இன்னொரு மேடையிலையும் பேசதான் போறான். ஆனா தடுமாறுற ஒருத்தனுக்கு எங்க ஒரு வாட்டி கைத்தல் கத்து காட்டுங்க. ஒரு கைத்தடல். செலிபிரிட்டிஸ் நேம் சொல்லும் போது இவ்வளவுதான் சவுண்ட் வந்துச்சா? பவிதாக்கு ஒரு கைத்தல் கொடுங்க. மனசு இருக்கு. அடுத்தவங்களை என்னைக்கு சந்தோஷப்படுத்துறோமோ அந்த சந்தோஷம் நமக்கு நிச்சயமா கிடைக்குங்கிறத மைண்ட்ல ஏத்துங்க. இவன் யாரா, இவனுக்கு ஏன்டா கை தட்டணும்னு நினைச்சா நீங்க ஏறும்போது உங்களையும் அப்படிதான் பார்ப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங் பவிதா, பயம், வெக்கம், இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னா அதை உடைச்சிட்டு வெளில வர வேண்டியது நாம மட்டும்தான். 23 வயசு வரைக்கும் ஒரு மேடை ஏறினது கிடையாது. ஆனால் 23 வயசு வரைக்கும் இது வரைக்கும் 800 காலேஜ் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம், முதல் காலேஜ் போகும்போது ஒரு பெண்கள் கல்லூரி அவ்வளோ கிண்டல், என்னடா ட்வின்ஸாக இருக்கிறதுனால கெஸ்ட்டாக வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிண்டல், அவ்வளோ கேலி, அவ்வளோ தூரத்துக்கு வச்சு செஞ்சாங்க.
ஆனால் அந்த எல்லாத்தையும் தாண்டி ஒரு 10 நிமிஷம் மேடையில் டைம் கிடைக்கும் போது நாம் யாருன்னு ப்ரூவ் பண்ணும் போது அதே கல்லூரிக்கு கிட்டத்தட்ட 30 முறை இந்த கடைசி 5 வருஷத்தில் போயிருக்கோம். ஏன்னா அந்த பயத்தையும் வெக்கத்தையும் உடைக்கணும். ஓகே, இப்போ பவிதா மாதிரி இந்த மேடையில் நிற்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கை தூக்குங்க. இது லேட்டு. முதல் முறையே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது கை தூக்கி இருந்தால் மட்டுமே தான் அங்கீகாரமும் மேடையும் வேகமாக கிடைக்கும். அடுத்த முறை ஒரு ஈவெண்ட் நடக்கணும், அடுத்த முறை வரவங்க இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், கொடுத்தால் மேடை கிடைக்கும். அப்போ அவங்க கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை அடுத்த வாட்டி யாராச்சும் கேட்கும் போதே மைக் பிடுங்கிறதுக்கு ஓடியாருவீங்களா? ஓடியாருவீங்களே. அவங்க எல்லாருக்கும் காயப்படுத்துகிற மாதிரி ஒன்று பண்ணலாமா? ஓகே, 2 மினிட்ஸ் இங்கே வாங்க. ஆனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க. பவிதா, இது உங்களுக்கு கிடையாது, உங்களை மாதிரி நினைக்கிற எல்லாருக்கும் நெஞ்சில் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமேனு வலிக்க வைக்கிறது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, பேசுகிற மாதிரி மைக்கை கைட்ட வச்சுங்க. உங்கள் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, வீட்டில் இருக்காங்க இல்லையா? ஆஃபீஸ் போயிருக்காங்களா? சரி, ஓகே. வீட்டுக்கு வருவாங்களா, ஆஃபீஸில் இருப்பாங்களா? வீட்டுக்கு வருவாங்களா? அப்போ தான் காட்டுங்க. இப்போ வந்து பவிதா வந்து இந்த மேடையில் பேசிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அடடா, சும்மா அது நடிக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். இப்போ பவிதா வந்து நீங்கள் நான் பேசுகிறேன், எங்கள் அம்மாவுக்கும் ஒரு ஃபோட்டோ காட்டணும்ல, நான் என்னை பார்த்து ரசிங்க. ஹலோ, ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஹலோ. ஓகே, இந்த ஃபோட்டோகிராஃப் யாருக்குன்னா இது உங்களுக்கோ அவங்களுக்கோ எங்கேயோ இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஃபேஸ்புக்கில் போகிறது லைக்ஸ் வாங்குறதுக்கோ கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேர் இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் என் பொண்ணு இந்த மேடையில் நின்னாங்கிறத பார்த்து ரசிக்கும் போது ஜிவ்வுன்னு ஒன்று ஏறும். ரியல் ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ்ஸை அந்த 2 பேருக்கும் கொடுக்கணும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தையும் அந்த மற்ற விஷயங்களையும் விட்டுட்டு தைரியமாக மேடைக்கு வாங்க. லைஃப்பில் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ட்வின் லவ் அண்ட் விஷஸ் கொடுக்குறோம். டபுளாக ஹாப்பியாக இருக்க. ஓகே, பவிதாக்கு ஒரு அன்பு ஒரு கைத்தில் கொடுக்க. ஸோ அடுத்த முறை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? சூப்பர், அதை பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடறேன். எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சொன்னது இது, லைஃப்பில் காசு பணம் சம்பாதிக்கிற தாண்டி நிறைய மனிதர்களை சம்பாதிச்சா வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்கும். உனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் நீ சம்பாதிச்சு வச்ச மனிதர்கள் உனக்கு பிரச்சனை வரும்போது உறுதுணையாக இருப்பாங்கன்னு. 10 பேரை பார்த்து அதில் 8 பேர் பேசல, 2 பேர் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நாம முட்டாள். 1000 பேரை உங்கள் கிளாஸ்லலாம் எத்தனை பேர் இருப்பாங்க? அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்? 60 பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் 5 பேர் தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கணும்னு வீட்டில் யாரும் சொல்கிறாங்களா? இல்லை. அந்த 60 பேருமே என்னுடைய நண்பர்கள்னு என்னைக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு உண்மையாக அவங்கள்ட்ட பழக ஆரம்பிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு வேணும்னு ஸ்கூலே உங்கள் பின்னாடி வந்து நிற்கும். அப்படி ஆகணும்னா சிரிக்கணும், அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், திறமைகளை நிரூபிக்கணும், திறமை இல்லாதவனுக்கு திறமையை சொல்லணும், அவனையும் கையை பிடிச்சி மேடைக்கு கூட்டு வரணும். அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ட்வின் லவ் அண்ட் விஷஸ் கொடுக்குறோம். லைஃப்பில் ஆசைப்படுறதெல்லாம் டபுளாக கிடைக்கட்டும், உங்கள் சந்தோஷங்கள் ரெட்டிப்பாகட்டும். எங்கள் அம்மா பேர் ஜெயந்தி, எங்கள் அப்பா பேர் ராஜமகேந்திரன். இந்த வீடியோவை எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்பா இறந்து 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் இறந்து போன ஒரு மனிதரை இன்னமும் பேர் சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. உங்கள் அப்பா யாரு, உங்கள் அம்மா யாருன்னு அவங்க பெருமையை தான் நீங்கள் பேசணுமே தவிர இந்த செலிபிரிட்டியை பிடிக்கும் அந்த ஹீரோவை பிடிக்கும்னு யாருமே இல்லாத, யாருமே பார்க்காத, உங்களை 7 எடுத்து கூட பார்க்காத மனிதர்களுக்கு கொடுக்குற மரியாதையை நீங்கள் தான் உலகம்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுங்க. ஒரு சின்ன ஜுரம் சொல்லி கொடுத்துரும் அவங்க 2 பேரோட வலிமையை. அதனால் லைஃப்பில் பிடிச்சதை தைரியமாக பண்ணுங்கள், தைரியம் இல்லாதவங்களுக்கு தைரியத்தை கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு, உங்கள் எல்லோருக்கும் நிழல் மட்டுமே உண்டு, என் நிழலுக்கு உயிரே உண்டு. நான் சரிந்து கீழே விழும்போது என்னை தாங்கி பிடிக்க கடவுள் என்ன மாதிரியே ஒருத்தனை என் பக்கத்தில் கொடுத்துக்கிறாரு. நீங்களும் சரிந்து கீழே விழும்போது உங்களை தாங்கி பிடிக்க 1000 உறவுகளை சம்பாரிச்சுங்கன்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அருண் மற்றும் அரவிந்த்.